ஸ்கிரீன் கிளியரா விளங்குதா பிள்ளைகள்? ஸ்கிரீன் கிளியரா தெரியுது? ஆம் சார், கிளியரா விளங்குது. சரியானே, நாங்க வந்துகிட்டு முதலாவது ஃபர்ஸ்டா ஒவ்வொரு சாப்டரா நான் போட்டுக்கொண்டு போவேன் நான். சரியானே, நீங்க அதுல கூடுதலாக வந்துகிட்டு டெஃபினிஷன் வர விஷயங்களை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கணும். சரியானே, முதலாவது விஷயம் புள்ளி வரைவியல் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சிருங்க. சரியானே, இப்ப அதிகமாக இந்த புள்ளி வரைவியல்ங்கிறது என்னன்னு நமக்கு தெரியா. ஆனா இது வந்துகிட்டு 4ஆம் வகுப்பிலேயே தொடங்குது. உங்களுக்கு தெரியா? நாம புள்ளி வரையில வந்துகிட்டு பார் சார்ட் நோடு 4ஆம் ஆண்டு மெட்ஸ் புத்தகத்தில் இருக்கு. 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு அது வந்துகிட்டு அந்த தரவுகளை வச்சுக்கொண்டு அந்த சார்ட் ஒன்று தயாரிக்கிறான்னு அது வந்துகிட்டு நாங்களும் அதை பார்ப்போம். சரிண்ணே, அப்ப 4ஆம் ஆண்டிலேயே அது தொடங்குது. உங்களுக்கு தெரியாமலேயே புள்ளி விரைவுங்கிற தரவுகளை அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ங்கிற செக்ஷன் அதுக்குள்ள வந்துட்டு அப்படியே வந்து கிட்டத்தட்ட 11ஆம் ஆண்டு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கும். சரிண்ணே, அதிகமானது வந்துட்டு நீங்க பார்த்த விஷயங்கள்லாம் வரும், 1-2 விஷயங்கள் வெளியில வரும். சரிண்ணே, அப்ப நாங்க அதை பார்க்குற டைம்ல நீங்க கொஞ்சம் சில விஷயங்கள் புது விஷயங்கள் வரும் பிள்ளை. சரியானே, புது விஷயங்கள் வந்து சில சமன்பாடுகள்ல கேள்விகள் செய்த டைம்ல நீங்க என்ன செய்யணும்னா திருப்பி 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 அந்த சமன்பாட்டுல போய் வர கேள்வியை நான் செஞ்சு விடுற கேள்வியை நீங்க தண்ணி மாதிரி ஆக்கணும். தான் முக்கியம், ஒரு இல்லை. செய்து 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 அதை கிளியராக போட்டு ஆக்கி போட்டோம். சரியானே, அப்ப அந்த மாதிரி செய்யற டைம்ல அதே டைம்ல நீங்க பாஸ் பேப்பரை கேள்வி பேப்பர்களை இப்பதையே கலெக்ட் பண்ணி கொடுங்க. அப்ப என்ன மாதிரி கேள்விகள் வருது, எப்படி வருதுங்கிறதுல நீங்க இப்பதையே பார்க்க தொடங்குங்க. சரியானே, அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் படிக்க தொடங்கலாம். சரியானே, பார்ப்போம். முதலாவது தரவுங்கிற ஒன்று விஷயம் இருக்கு. சரியானே, தரவுகளை ஒழுங்குபடுத்தும். சரியான தரவுகளை முதலாவது சேகரிக்குது, அதை பயன்படுத்தி வரைபடம் மூலம் செய்வாங்க. சரியானே, அதுக்கு பிறகு அதை என்ன செய்வாங்க, அதை ஒழுங்குபடுத்துவாங்க. சரியானே, அதுக்கு பிறகு அதை ஆராய்வாங்க. அதுக்கு பிறகு கடைசியாக ஒரு முடிவு கொண்டு எடுப்பாங்க. இப்படி சில விஷயங்களை கொண்டு பாகுபடுத்தி, சரியானே, அதாவது ஒழுங்குபடுத்திய வரைபடம் மூலம் இது வந்துகிட்டு அப்படி இப்ப இந்த புள்ளி வரைவில்டா வரைவிலக்கணம் வந்துகிட்டு நிறைய உள்ள ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்லிங்க. அது முதல்ல விஷயம், அது நமக்கு தேவையில்லை. நீங்க வந்துட்டு புள்ளி வரைவில்டா என்னன்னு கேட்டா நீங்க கதைக்காத மொழிகள். சரியானே, புள்ளி வரைவில்டா கேட்டா நீங்க என்ன நினைக்கிற விஷயத்தை நாம எல்லாருக்கும் பொதுவா பயன்படுத்தும். சரியானே, அதாவது எதிர்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சரியானே முன்கூட்டி அறிவிக்கிற ஒரு வணிகம் சொல்லப்படுது. சரியானே, அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இப்படி 4 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று தரவுகளை சேகரிக்க, அதை ஒழுங்குபடுத்துற. சரியானே, தரவுகளை சேகரிக்கிற, அதை ஒழுங்குபடுத்துற, அதை ஒரு ஒரு சில கணிப்புகளுக்கு உட்படுத்துற, கடைசியாக ஒரு முடிவுக்கு வா. சரியானே, அது வந்துகிட்டு உண்டு. அது பிறகு உதாரணமாக சொல்லுவாங்க, இப்ப உலகத்தில் இன்றைக்கு எத்தனை சனத்தொகை சொல்லுவாங்க, நாளைக்கு எத்தனை சனத்தொகை சொல்லுவாங்க. இல்லாட்டி இந்த வருஷம் எத்தனை சனத்தொகை, வார வருஷம் எத்தனை இந்த மாசம் சனத்தொகை என்ன, வார மாசம் என்ன சனத்தொகை. அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க சொல்ற சனத்தொகை சொல்ற விஷயம் சித்தியா 100% அந்த சரியான சனத்தொகையா இருக்காது. அதை விட கொஞ்சம் கூடும், அது குறையும். அதுக்குத்தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஃபார்முலா உண்டு, ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிண்ணே, அதை நாங்க படிப்போம் இந்த மாதிரி செய்யறங்கிறது. சரி, அந்த ஃபார்முலாவில் வச்சுக்கொண்டு ஒவ்வொரு இதை போட போட ஒவ்வொரு விடவர் அந்த விடையை விட கொஞ்சம் கூடும், கொஞ்சம் குறையும். சில நேரம் அதிகமாக சரியா வராது, போடுவோம் விலகல் விலகல். சரியானே, அப்படின்னா உலகத்துல இந்த வருஷம் போலவோ அடுத்த வருஷம் போலவோ அடுத்த வருஷம் போலவோ இப்படின்னு சொல்லிக்கொண்டே போவாங்க. அப்ப அங்க வந்துகிட்டு மறைமுகமாக புள்ளி விவரவில். சரியானே, இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாடுற டைம்ல ஒரு ஆள் சொல்லுவாரு, இந்த பேட்ஸ்மேன் எவரேஜ் இவ்வளவு, இடை சராசரி இவ்வளவு, இந்த பேட்ஸ்மேன் இடை சராசரி இவ்வளவு. அப்படி அங்கேயும் மறைமுகமாக என்ன செய்யுண்டா அங்க ஒரு புள்ளி விவரவில். சரியானே, விளங்குதா? அப்ப நிறைய இடங்கள்ல நம்மளோட விஷயங்கள் பொதுவாக டிஎஸ் ஆஃபீஸ்ல வேலையில அங்க வேலையில இங்க வேலையில நீங்க தரவுகளை குறிச்சு காட்டுவாங்க ஒவ்வொரு வழியில. அப்ப நமக்கு அங்க புள்ளி விவரவியல் தேவைப்படும். சரியா, நாங்க கூடுதலாக சில விஷயங்களை டைமை வேஸ்ட் பண்ண இயலாது. சரியானே, முதலாவது விஷயம் மிக முக்கியமானது, குடி ஒரு ஆய்வுக்காக சேகரிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையுடன் தொடர்புடைய அனைத்து தரவுகளையும் உள்ளடக்கிய ஒரு பகுதி. சரியானே,
உதாரணமாக ஒரு நோய், உதாரணமாக கேன்சர், பிளட் கேன்சர் எடுக்கிற டைம்ல அதை ஒரு எடுத்து ஃபுல்லா இலங்கையில் இருக்கிறார்கள் அப்படியோ எடுத்து அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. சரினே, அந்த ஆய்வுக்கு உட்படுத்துறதுல பல கஷ்டங்கள் இருக்கு. இப்போ இலங்கையில் இருக்கிறார்கள் எடுக்கிற டைம்ல ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துற டைம்ல ஒரு கூட போய் என்ன செய்யணும், உங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறத போய் பார்க்கணும். அப்ப நான் என்ன செய்யும், இலங்கையில் இருக்கிறார்கள் எடுக்கிற டைம்ல அதுக்கு சரியான காசு செலவழியும். ரெண்டாவது கூட டைம் எடுக்கும். சரினே, அப்படியான எடுக்கிறது வந்துக்கிட்டு கூடுதலாக என்னன்னா கவர்மெண்ட் எடுக்கலாம். மற்றபடி இப்போ தனியால் ஒரு ஆள் எடுக்கிற டைம்ல சில டைம் செலவு பாரிய பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு அடுத்தது ஒன்று செய்வாங்க, மாதிரி ஒன்று எடுப்பாங்க. சரினே, மாதிரி என்று சொன்னா அந்த குடியிலிருந்து எடுக்கப்படுற ஒரு பிரிவு. உதாரணமாக இலங்கையில் இருக்கிற அவ்வளவு மக்களை எடுக்கிறத விட அவ என்ன செய்வாங்க, உதாரணமாக அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் எடுத்து என்ன செய்வாங்க, ஆய்வுக்கு உட்படுத்தி போட்டு அந்த ஆய்விலிருந்து என்ன செய்வாங்க, ஒரு குடிக்கு ஒரு இதை கொடுப்பாங்க. ஆனா அதை அந்த சரியான ஒரு இதை 100% சரியா பொருந்தாது. அது எடுக்கிற சாம்பிளை பொறுத்திருக்கு, மாதிரியை பொறுத்திருக்கு. சரினே, இதை சொல்லுவாங்க சப்செட், குடியிலிருந்து தெரிவு செய்யக்கூடிய ஒரு பகுதி. சரியானே, மாதிரி என்று சொல்லுவாங்க. சரியானே, உதாரணமாக குடிங்கிறது அம்பாறை டிஸ்ட்ரிக்டையும் மட்டும் எடுக்கலாம். அது பெருசா இருக்கலாம், சின்ன இருக்கலாம். மாதிரிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஊர் எடுக்கலாம். சரியானே, அப்ப அது வந்துக்கிட்டு அந்த எண்ணிக்கையில தங்கிருக்கு. சரியானே, அடுத்தது பாருங்க, ஒரு ஆய்வுக்கு தேவையான தரவு எண்களாகவோ அல்லது எழுத்துக்கள் மூலமாகவோ புறப்படலாம். சரியானே, எண்களா இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். எழுமாற்று மாதிரி. சரியானே, எழுமாற்று மாறின்றா குடியோ மாதிரியோ எதை எடுத்தாலும் அதுக்கு ஒரு சம வாய்ப்பு எல்லாம் கிடைக்கக்கூடியது வந்துட்டு சமன் அரிக்கும். சரிண்ணே, உதாரணமாக மகஜன சம்பத்தின் எடுத்தோம்னு சொன்ன ஒரு டிக்கெட்டு, அதுல எல்லா எண்களும் உள்ளக்கூடிய இது வந்துட்டு சம வாய்ப்பு. உதாரணமாக நம்மளோட பக்கம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, சீட்டு போடுறோன்னு சொல்லுவார். சீட்டு போடுறத ஒரு இதுக்குள்ள எழுதி போட்டு எடுப்பாங்க. எல்லாரும் கிடைக்கக்கூடிய சீட்டு சமன். சரிண்ணே, அப்ப அதை என்ன செய்வாங்கன்னா, முதல் இப்ப ஒரு குடிய எடுக்கிற டைம்ல அதுல ஒரு எடுக்கிற இதை செட் பண்ணி போட்டு அதுல இருந்து ஒரு உதாரணமாக எடுக்கிறேன்டா, எல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுக்கணும்டா, எல்லா டிஸ்ட்ரிக்டும் எழுதி போட்டு அதுல இருந்து ஒன்றை தெரிவு செய்யும். அப்ப அதுல இருக்கிறது வந்துட்டு அதுதான் நாங்க சொல்லுவோம். சரியானே, அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய தெரிவு வந்துட்டு எழுமாற்று மாதிரின்னு சொல்லப்படும். சரியானே, இந்த டெபினிஷன்களை கிளியராக எடுத்து விளங்கிக்கொள்ளும். இதுல கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியான, நாங்க கூடுதலான டைமை வேஸ்ட் பண்ணல. நாங்க பார்க்க போறோம் வந்துட்டு சலாகை வரை நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம் வந்துக்கிட்டு. விளங்குதானே, அந்த 4ஆம் ஆண்டுல வாரது. நாங்க இதுல வார விஷயங்களுக்கு எல்லாம் நாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நாங்க போவோம். சரியானே, ஒரு உதாரணமாக பாருங்க, இந்த சலாகை வரைவுல வந்துக்கிட்டு நிலைக்குத்து சலாகை வரைவு, கைலாகை வரைவு 2 இருக்குல்லே. நிலைக்குத்து சலாகை வரைவு உதாரணமாக இலங்கையிலே இப்ப உதாரணமாக தேயிலத்தூள் ஏற்றுமதி செய்து 1985, 1990, 91, 92. சரியானே, ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் ஏற்றுப்பதிவு செய்யப்பட்ட இதை வந்துக்கிட்டு சலாகை வரைவில் காட்டுற டைல இந்த மாதிரி சும்மா ஒவ்வொரு வருஷத்தையும் சொல்ல விளையிட்டா. உதாரணமாக இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட டெலிவிஷன் எடுக்கிற டைம்ல சன்னியோ, நேஷனல், சோனி, இப்படி ஒவ்வொரு ஐட்டத்தாக காட்டலாம். அப்படின்னா இது தனித்தனி இதா வரும். இது மக்களுக்கு சாதாரணமாக இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். ஒரு இலக்க அறிவு இல்லாத ஒரு ஆள் பார்த்து சொல்லலாம், இது ஷுவரா இது வந்துட்டு மிச்சம் குறைய ஒன்று இருக்கு, இலக்கத்தை பத்தி அறிவு இல்லை, இது கூட இருக்கு, இது ரெண்டும் வந்துகிட்டு இதுக்கும் இடையில இருக்கு, இப்ப இதை விட இது கூட இருக்கு, இதை விட இது கூட இருக்கு, இதை விட இது கூட இருக்கு. ஆகவே இலக்க அறிவில் இல்லாத ஒரு ஆளும் இப்ப சலாகை வரைவையை பார்க்கிற டைம்ல இலகுவாக விளங்கலாம். சரியானே, ஆகவே அப்படியான ஒரு நன்மை அதுல ஒரு இலக்க எண் அறிவு இல்லாத ஆளுக்கும் இதை பார்த்து வழங்கக்கூடியதா இருக்கு. சரியானே, இப்படி வாரது இது வந்துட்டு கிடைச்சலாகை வரைவுன்னு சொல்லுவாங்க. சரியானே, இந்த மாதிரி வாரது இப்படி மாறி ஆண்டையும் இந்த பெருமானத்தையும் இப்படி எடுக்கிறது. சரியா, பல்சர சலாகை வரைவு அல்லது கூறாத்தல் சலாகை வரைவு. சரியானே, இது என்ன செய்யறேன்னு சொன்னா 2 இது எடுக்குது. சரியானே, இப்ப 1985ஆம் ஆண்டு எடுக்கிற டைம்ல
உதாரணமாக வேலை வாய்ப்பு, மறைமுக வேலை வாய்ப்பு, இதுல எல்லாம் இருக்கு. சரியானே? நேரடி வேலை வாய்ப்பு, மறைமுக வேலை வாய்ப்பு, இது ரெண்டுக்கும் வரைய போறாங்க. சரியானே? மொத்த வருமானம் இப்படி எல்லாத்தையும் சேர்த்தும் வரையலாம். சரியானே? இப்ப வார டைம்ல சரி ஆண்டை போட்டு இதுக்கு ஒரு டிசைன் ஒன்று கொடுப்பாங்க, இதுக்கு ஒரு டிசைன். சரியானே? 1985 வந்துகிட்டு நேரடி வேலை வாய்ப்பு, ஒரு வெளிநாட்டுல இருந்து வராத்தாங்க. அப்ப இந்த பிரமாணம் இதுல காட்டப்படும். 85 வந்து மறைமுக வேலை வாய்ப்பு, இந்த டிசைன் கொடுக்கணும். சரி, இதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் எடுக்கிறது பிள்ளைகள் வந்துகிட்டு இப்ப இப்ப வடிவா வழங்கணும். இந்த அகலம் இருக்குத்தானே, இந்த அகலமும் இந்த அகலம் இந்த அகலம் எல்லா அகலமும் ஒரே சமன் அரிக்கணும். முதலாவது விஷயம். இதுக்கிடையில இடைவெளி, இதுக்கிடையில இருக்கிற இடைவெளி, இதுக்கிடையில இருக்கிற இடைவெளி எல்லாம் சமன் அரிக்கணும். சரியானே? ஒன்று மட்டும் எடுக்கிற டைம்ல ஒரே டிசைனை பயன்படுத்தணும். சரியா? அது முக்கியம். வந்துட்டு இந்த மாதிரி வரப்போம். சரியா பிள்ளைகள்? சரியா? இப்ப உலகிட்டானே இப்ப நான் சொல்றது அப்பட கட்டாயம் சைட்ல இது நேரடி வேலை வாய்ப்பு, இது மறைமுக வேலை வாய்ப்பு, இதை கட்டாயம் கொடுக்கும். சொல்ல உலகிட்ட பிள்ளைகள்? சரியானே? இது கட்டாயம் கொடுக்கணும். சொல்ல விளங்குதா? இது என்னன்னு சொன்ன விளங்கிட்டா? இப்ப ரெண்டு பக்கத்துல இருக்குது. இதுக்குரிய இந்த என்ன இருக்கு, இலங்கைக்கு இவ்வளவு பயணிகள் வாரத்தால மொத்த வருமானம் வேலை வாய்ப்பு, நேரடி வேலை வாய்ப்பு, மறைமுக, இது ரெண்டுக்கும் இடையில மட்டும்தான் வரையப்படும். சொல்ல விளங்கிட்டா? இதுக்கும் சரியானே? 22,700 22,700 இதை சரியா காட்டலா? சரியானே? இதுல ஒரு அளவுக்கு தான் எடுக்கலாம். 22,000 இது 20,000 25,000 எடுத்துருக்கு. நம்ம எடுக்கிற டைம்ல ஒரு ஃபுல் கிராஃப் பேப்பர் ஃபுல்லா வரக்கூடிய மாதிரி அளவுகள் எடுத்து பிரிக்கணும். சரியானே? மற்ற இதுக்கு 2 எடுத்தோம்னா 2க்கும் போகிற டிசைன் போடும். இதுக்கு கருப்பு இப்படி கோடு அடிக்கிறேன், என்னென்ன போடலாம், இது பிளாங்கா விடலாம். எப்படின்னா இதே மாதிரி நேரடி வேலை வாய்ப்பு, மறைமுக வேலை வாய்ப்பு, வருகை அந்த எண்ணிக்கைன்னா அதையும் இப்படி வரையலாம். இன்னொன்று இப்படி இப்படின்னு வரும். போண்டா சொல்ல முடியுதா? அப்படின்னா இந்த மாதிரி வருது. சரியானே? அடுத்து கூட்டுச்சலாகை வரையும். சரியானே? கூட்டுச்சலாகை வரையும். இது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இதுல வந்துகிட்டு ஒன்றுக்கு மேல ஒன்று எடுத்து வருது. சரியானே? இது எத்தனை பெருமானம் பாக்குற? சரியானே? இப்ப 1975 என்ன இந்தியா பிரஜைகளாக அங்கீகரிக்கப்பட்டோம், தாய்நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டோம், இலங்கை பிரஜா உரிமை வழங்கப்பட்டோம், அப்படி விஷயங்கள் சொல்லப்படுது. அப்ப இதுக்கு ஒரு ஒன்றை எடுக்கிற, இதை எடுக்கிற, இதுக்கு மேலுக்கு அப்படியே தொடர்ச்சியா வரைஞ்சிட்டு போறது கூட்டுச்சலா. இது அந்த தொகை வரும், அதுக்கு மேல மத்தது வரும், அதுக்கு மேல மத்தது வரும். சரியானே? நரி இப்ப இந்த டிசைன் வந்துட்டு என்ன, இலங்கை பிரஜா உரிமை படுத்த வருது. அதுல அந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுக்கு மேல மத்தது, அதுக்கு மேல மத்தது. சரியானே? இந்த மாதிரி மேலுக்கு தொடர்ச்சியாக வரைகிறதான் அதுல வரப்போகுது. சரியா? இப்படி எத்தனை வந்தாலும் அதுக்கு மேல வரும். இது வந்துகிட்டு அந்த நாங்க ஏற்கனவே பார்த்துனாங்க இந்த இதுல வர்றது சரி என்ன, பல்சர சிலாகை வரைவில், நிலைக்குத்து சிலாகை வரையும் வரையலாம், கிடைச்சலாகை வரையும் வரையலாம். இப்ப இதுக்கு அவங்க கிடைச்சலாகை வரைவு காட்டியிருக்காங்க. நினைக்கிறது இதை வரைஞ்சு காட்டுது. சரியானே? இதை வந்துட்டு 3ண்டா 3 வரும். இந்த மாதிரி வரும், இப்படி வரும். இதுல என்னென்ன ஒரு படம் நடந்திருக்கு தமிழ்ல இது செஞ்ச டைம்ல, அதுல அந்த இதுகள் பொண்டு இது செஞ்ச தலை பிரச்சனையா வந்திருக்காக்கும். அப்படின்னா இது வந்துட்டு என்ன வரப்போகுது, இது வருடம் 1, சரியா, வருடம் 2, வருடம் 3 அப்படி வரும். சரியானே? விடத்த வரும் என்ன, இது வந்து வருடம் 1, இது வந்துகிட்டு வருடம் 2, இது வந்து வருடம் 3. சரியானே? இது வந்துட்டு இப்ப பெட்ரோல், மற்றது அந்த இது வந்துகிட்டு பராமரிப்பு செலவு, மற்றது காப்புறுதி அந்த வரையும் சொல்லப்படுது. அப்படி அந்த இது வந்துட்டு 3ஐயும் ஜாயின் பண்ணி வரையுது. சரியானே? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்
உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்னென்னா சும்மா சில விஷயங்கள் அந்த ஆஃபீஸ்களில் வெளியேற டைம்ல இதெல்லாம் வரும். சரிண்ணே, இதுல பாருங்க, வட்ட வரை, பை வரை சொல்லுவோம். இது வந்துக்கிட்டு கிரேட் 8 மிட்ஸ் புக்ல இருக்கு. இப்போ உணவு, பொழுதுபோக்கு, ஒரு தொழிலாளி தனது மாதாந்த வருமானத்தை பின்வருமாறு செலவு செய்கிறார். இதனை ஒரு வட்ட வரை மூலம் காட்டுக. சரியா? உணவு, பொழுதுபோக்கு, கல்வி, வீட்டு வாடகை, உடைய சேமிப்பு. இது என்ன செய்யற? இப்போ நமக்கு தெரியுமானுக்கிட்டு அந்த மொத்த இதை எடுக்கிற டைம்ல பிள்ளைகள் மொத்தத்தை கூட்டி எடுத்து போட்டு நாம சதவீதம் எடுத்தா நாம என்ன செய்யணும்? 100க்கு பார்க்கணும். சரியா? சதவீதம் எடுத்தா 100க்கு 100 அதில் பெருக்கணும். பெருமானத்துக்கு ஒத்த கோணம் எவ்வளவு கண்டுபிடிக்கப்படும். இந்த பெருமானத்துக்கு ஒத்த கோணம் இதுக்கு எவ்வளவு, இந்த கோணம் இதுக்கு எவ்வளவு கோணம், அந்த கோணத்தை வச்சுக்கொண்டு ஒரு வட்டம் வரைஞ்சி அந்த பெருமானத்தை கோணத்துல நாங்க காட்டப்போம். சரியானே? பாருங்க, நரிக்கு உணவு 2250. இது மொத்த கூட்டுத்தொகை பிள்ளைகள் 6000 படியா வழங்கணும். அதாவது என்ன செய்யணும்டா, இவ்வளவு தரப்பட்ட எல்லாத்தையும் நாங்க வட்ட வரைவுல காட்டணும்டா மொத்தத்தை கூட்டணும். சரியானே? மொத்தத்தை கூட்டி போட்டு மொத்தத்தை கூட்டினா 6000 இருக்கு. சரியானே? இது நமக்கு தெரியும். ஒரு நேர்கோடு வந்துகிட்டு 180 பாகை, ஒரு வட்டம் சொன்னா 360 பாகை, 2 பக்கமும் எடுக்கிற டைம். சரியானே? அப்ப இந்த பெருமானத்தின் கீழ் 6000 தர 360 எடுத்த பாகைண்டு வரணும். கண்டா 162 பாகை. இது வந்து பாகை 600. இப்ப 2250 வந்துகிட்டு ஒத்த பாகை பெருமானம் இது. 600க்கு ஒத்த வந்துகிட்டு நம்ம 600 6000 தர 360, அப்படா 58. 750 இந்த மாதிரி ஒவ்வொன்றா கண்டு ஓட்டுவோம். சரியானே? இந்த பாகையை ஒவ்வொன்றையும் நாங்க வட்டாரியை வச்சு கொண்டு வரைஞ்சி எடுக்கணும். இந்த மாதிரி வரும். சரியானே? எடுத்தோடனே வட்டாரியை வச்சு போட்டு இந்த கோணத்தை எடுத்து ஒவ்வொரு கோணமாக வரைஞ்சிட்டு போகணும். சரியானே? ஆரையை நீங்க விரும்பின மாதிரி எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா பாகை வந்துட்டு பாகமானியை வச்சு ஒவ்வொன்றா காட்டணும். மட்டும் வந்துட்டு அதுல சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு அன்னளவான பெருமானத்தை எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி 162. இது பெர்சன்டேஜ்லயும் கொடுவட்டிருக்கு. இது வந்துட்டு உண்மையான முறைக்கு படுத்த இந்த கோணத்தை காட்டணும் பிள்ளை. சார், அந்த 4360 எப்படி சார் வந்த? விலங்குல இந்த 6360 எப்படி வந்த சார்? 6000மா? ஓ, அந்த 6000ம் 6000 வந்துட்டு மொத்தம் கூட்டுறோம். மொத்தத்தை கூட்டுறோம். கூட்டுற 6000. ஓ, 6000. 360ங்கிறது ஒரு வட்டத்துல நாம குறிச்சு காட்டுறதுல வந்துட்டு 360 6000 வரை இல்ல, டோட்டல் 6000 வரை இல்ல. விளங்கல பிள்ளையா? சரி, அப்படின்னா சரி, அதுல உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுன்னு பிள்ளையா போட்டிருக்கேன் கால்குலேஷன். சரியானே? சரி, ஓரளவுக்கு விளங்கினா சரி. சரியானே? உங்களுக்கு அதாவது நீங்க என்ன செய்யணும்னா மொத்தத்தை கூட்டி போட்டு, சரியானே, 360 பாகை இதுக்கு ஒத்த பெருமானத்தை காண்றது. சரியானே? பிள்ளையாடி பட்டு வைக்க நிறையா டைப்பிங்ல பிளவு நடந்திருக்க நிறையா. சரியா? நான் நம்ம ஒயிட் போர்டில் போக்கல, அதை கொஞ்சம் குயிக்காக தொட்டுக்கு போறோங்க. சரியானே? விளங்குதா? இந்த மாதிரி அந்த விஷயத்துக்கு போறோம்.
உடனே ஒவ்வொன்றையும் குறித்து காட்டணும். சரியானே? அடுத்து மீடுவன் பரம்பல். சரியானே? இதுல இருந்தா மிக முக்கியமான இதுகள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. சரியானே? வரைப்புகள் வந்துக்கிட்டு வலையுறு வரையம், மீடுவன் பல்கோணி, மீடுவன் வளை, திரள் மீடுவன் வளை, இந்த மாதிரி விஷயங்கள் வருது. சரியானே? இப்ப ஈட்டுக்கள்னு சொன்னா தரவுகளை சொல்லுவாங்க. சரியா? தோன்றும் தோன்றல்களின் எண்ணிக்கை மீடுரன்னு சொல்லப்படும். சரியானே? தரவுகள் தோன்றும் தோன்றல்கள்ல எண்ணிக்கை தான் மீடுரன்னு சொல்லப்படும். உடனே மீடுரன் என்னடா தெரிஞ்சுக்கணும். மீடுரன் பரம்பல் 2 வகைப்படும். தொகுதிகளாக்கப்படாத மீடுரன் பரம்பல். சரியானே? இதை சொல்லுவாங்க வகுப்புகளாக்கப்படாத மீடுரன் பரம்பல்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த சொல்ல ஒன்று எழுதிக்கொள்ளுங்க. நீங்க இதை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. வகுப்புகளாக்கப்படாத மீடுரன் பரம்பல் அல்லது தொகுதிகளாக்கப்படாத மீடுரன் பரம்பல், 2 ஒரே சொல். வகுப்புகளாக்கப்படாத அல்லது தொகுதிகளாக்கப்படாத. சரியா பிள்ளை? சரியா? விளங்கிட்டா? அடுத்தது வகுப்புகளாக்கப்பட்ட அல்லது தொகுதிகளாக்கப்பட்ட மீடுரன் பரம்பல். வகுப்புகளாக்கப்பட்ட மீடுரன் பரம்பல் இல்லாட்டி தொகுதிகளாக்கப்பட்ட மீடுரன் பரம்பல், 2 ஒரே சொல். அப்படியே வழங்கும். சரியா பிள்ளை? இப்ப நாங்க பார்க்க போறோம் வகுப்புகளாக்கப்படாத மீடுரன் பரம்பல். ஒவ்வொரு தனி ஈட்டையும் அதற்குரிய மீடுரனை ஒருங்கே காட்டக்கூடிய அட்டவணை தான் வகுப்புகளாக்கப்படாத மீடுரன் பரம்பல். சரியானே? அடுத்தது வகுப்புகளாக்கப்பட்ட மீடுரன் பரம்பல். சரியானே? அல்லது தொகுதிகளாக்கப்பட்டது. சரியானே? வகுப்புகளாக்கப்பட்ட ஈட்டுகள் அதற்குரிய மீடுரை ஒருங்கே காட்டக்கூடிய அட்டவணை. சரியானே? இதெல்லாம் நாங்க டக் டக்குன்னு விளங்கப்படுத்திட்டு ஒயிட் போர்ட்ல. சரியா பிள்ளைகள்? நாங்க ஒயிட் போர்ட்ல பார்ப்போம். முதல்ல ஆயுதங்களை கொடுங்க. ஃப்ரீக்வன்சி, மீடுதல், எஃப்ங்கிற குறியீடு பயன்படுத்தப்படும். இதுல வர எஃப் பயன்படுத்துவார். சரியானே? ஃப்ரீக்வன்சின்னா மீடுதல். சரியா பிள்ளைகள்? முதலாக லைன் போட்டுக்கொள்ளுங்க. மீடுதன் பரம்பல் அட்டவணை. மீடுதன் பரம்பல் அட்டவணை. மீடுதன் பரம்பல் அட்டவணை.
பாருங்க பிள்ளைகள், முதலாவது நாங்கள் தெரியணும் வந்துக்கிட்டு நாங்கள் கிரேட் 5ல படிச்சிருப்போம் நாங்கள். சரியானே? தரவுகளை இந்த மாதிரி இப்படி உதாரணமாக நம்ம அந்த ரிஜிஸ்டர் அந்த இதில் மார்க் பண்ணுற மாதிரி 1 இந்த மாதிரி, 2 திருப்பி இன்னொன்று, 3 இங்கே, 4 5 இப்படி வெட்டும், 6 7 8 10 இந்த மாதிரி திருப்பி வெட்டும். இப்படி இந்த மாதிரி நாங்கள் பார்த்து தெரிஞ்ச விஷயம். சரி, அப்படி இப்போ இது வந்துக்கிட்டு வழியாக நல்லா தெரியும் எல்லா விஷயம். நான் ஒயிட் போர்டில் செஞ்ச உருவத்தை பிள்ளைகள் கொஞ்சம் யார் நல்லா எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போடும். யார் அது பொறுப்பெடுக்க போகிறீங்க? யாருன்னா ஒரு ஆள் பொறுப்பெடுங்க. அது ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒயிட் போர்டில் செஞ்ச உருவத்தை நீங்கள் என்னென்னா கொஞ்சம் நல்லா செய்யக்கூடிய ஆள் வந்துக்கிட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும், ஃபோட்டோ எடுத்து அதை எலிமெண்டாக ஸ்கேன் பண்ண இந்த அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டுருவோம். சரி, பிள்ளைகள் யாராவது ஒரு ஆள் பொறுப்படுங்க. அப்போ யார் வரக்கூடிய கிளாஸுக்கு ஒழுங்க வரீங்கன்னு சொல்லலாம். யாருன்னு சொல்லுங்க. டெய்லி அதை போட்டுவிடும், குரூப்ல போடும். யார் போட போறீங்க சொல்லுங்க. அதுல ஒண்ணுமே இல்லை, போட்டோ எடுத்து போடுறாங்க, வேற ஒண்ணுமே இல்லையே. ஆ, ஒரு ஆள் சொல்லுங்க. இதுக்கு என்னத்தை யோசிக்கீங்க? ஒரு ஆள் சொல்லுங்களேன், யாராவது ஒரு ஆள் வந்து போட்டோ எடுத்து போடக்கூடிய மாதிரி. யாரு போட போறீங்க? என்ன ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லையா? ஆ, சரி. இப்ப பார்ப்போம் நாங்க ஒரு ஒரு உதாரணமா கொஞ்சம் தென்னை மரம் நெல்லிக்கு, தென்னை மரத்துல இருந்து பறிக்கப்பட்ட தேங்காய்கள் இன்னைக்கு சும்மா நம்ம எழுதி போட்டு 1 3 5 8 10 4 2 6 இந்த மாதிரி தரவுகள் தரப்படுது. சரினே? அப்ப இப்படி தாரத்தை வந்துக்கிட்டு நாங்க என்ன செய்யப்படுறோம்னா தலையங்க போடுங்களே, தொகுதிகளாக்கப்படாத மீடுதன் பெறம்பு. தலையங்க போடுவது தொகுதிகளாக்கப்படாத மீடுதன் பெறம்பு. தொகுதிகளாக்கப்படாத மீடுதன் பெறம்பு. சரினே? கொடுங்க. 40 மரங்கள் தென்னை மரங்களிலிருந்து 40 தென்னை மரங்களிலிருந்து பறிக்கப்பட்டு சொல்லுவாங்க, நாம பிக்கிறேன்னு சொல்லுவோம். தென்னை மரத்திலிருந்து பறிக்கப்பட்டு தேங்காய்களின் எண்ணிக்கை கீழ்வரும் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. இதற்கான மீடுதன் பரம்பல் அட்டவணையை தயாரிக்க. இதற்கான மீடுதன் பரம்பல் அட்டவணை. சரி, அப்படியே பாருங்க. முதலாவது இங்க எழுதுறேன். சரியா? முதலாவது தேங்காய்களின் எண்ணிக்கை. சரியா? முதலாவது ஆக குறைஞ்ச என்ன வந்து பார்க்கணும். 1 அப்படியே போட்டாலும் 10 இருக்க. 1 2 3 4 5 6 7 8 9 10.
வரவு குறி எழுதிடுவாங்க. வரவு குறி வரவு ஒன்று எண்ணி போறோம். 1 2 3 4 5 5 இருக்கு. அப்ப என்ன வரப்போ இப்படி வரவு குறி வைக்கிறது. எண்ணி போட்டு மொத்தமா வச்சுட்டாங்க. அடுத்து 2 எத்தனை பார்ப்போம். 2 3 4 என்ன வரப்போகுது இந்த மாதிரி வரப்போகுது. அடுத்து 3 2 3 4 4 வருது. ஒழுப்பம் கழிச்சு போட்டா 5 3 3 4 எத்தனை வருது. 1 2 3 4 5 6 எத்தனை வருது. 1 2 3 சரியா? 5 5 எத்தனை வருது. 1 2 3 4 சார் 6 என்ன बहुत क्लियर लाइन सर போர்ட் கிளியர் बहुत இல்லையா? clear. எப்படி இப்ப எப்படி பிள்ளைங்க கலைக்கிற விளங்குதா? இப்ப கிளியர் ஆயிக்கா? இப்போ இங்க மங்கள தாங்க சார் அது இந்த இதுல உள்ள பிரச்சனை, நெட்ல உள்ள பிரச்சனை. சிக்னல் கொஞ்சம் குறைஞ்சிச்சுண்டா அந்த பிரச்சனை உண்டு. இது ரீட் பண்ண இல்லையா உங்களுக்கு? அது விளங்குது விளங்குது சார். விளங்குது இது இதா வரவு குறிதான் விளங்குது. வரவு குறி என்னடா எந்த தலையும் மறைக்கிறதா இல்லையா? சரியா? நாம சும்மா கொஞ்சத்தை பார்த்துப்போம். சரி, தேங்காய் கடை எண்ணிக்கை இது விளங்குதானே? சரி, 1 2 3 4 5 இந்த மாதிரி வரப்போகுது. சரி, அடுத்து வரவு வரவுக்கு நாம எண்ணி கவுண்ட் பண்ணி போடலாம். 1 2 இந்த மாதிரி போடுறது. 3 4 5 இந்த மாதிரி போடும். மீடு 2 பிராக்கெட்டுக்கு F போடும். தேங்காய்களின் எண்ணிக்கை X போடும். அதையும் ஆரம்பிப்போம். பலர் சரி, மீடு 2 இதை எண்ணி போட்டு 5 2 எத்தனைக்கு பார்ப்போம். 1 2 3 சரி, நான் பல விட்டாலும் சொல்லிக்கணும். கண் கொஞ்சம் சின்னத்துல 2 3 மீடு 2 அடுத்து 3 வருது. 1 2 3 4 அப்ப இந்த மாதிரி வரதுதான். இதை இப்படி ஒரு அட்டவணையில கொடுக்குற பிள்ளை எத்தனை மட்டும் போகும் கடைசியா பிள்ளைகள் நம்ம ஆக கூடின வந்துட்டு 10 இருக்கு. அப்படி இப்படியோ போய் 10 மட்டும் வரும். சரியானே? இந்த மாதிரி எண்ணி போடுறதுதான். இதை இப்படி அட்டவணை போடுறதை தான் மீடுவன் பரம்பல் சொல்லுவாங்க. இப்படி தனித்தனி பெருமானம் பாடுறதுதான் தொகுதிகளாக்கப்படாதது. சரி, விளங்காமலே தொகுதிகளாக்கப்படாது சொல்லுவாங்க. சரியானே? தொகுதிகளாக்கப்படாது இப்படி தனித்தனி தரவுவர். சரியானே? 1 2 3 4 இதுக்கு தொகுதிகளாக்கப்படாது. தொகுதிகளாக்கப்பட்டது நிலையில் விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு விளங்கும். சரியானே? குயிக்கா கொஞ்சம் வெளிப்பட அட்டவணை புது இதுக்கு மீடுவன் தொகுதிகளாக்கப்படாத மீடுவன் பரம்பல் இப்படி போட்டு இது இப்படி போட்டு போறதுதான் தொகுதிகளாக்கப்படாத மீடுவன் பரம்பல். நீங்க செய்யற டைம்ல இது விளங்கும். அதுக்காக தான் நான் சில இதில் அடிக்கிறேன். நீங்க எழுதி செய்யற டைம்ல உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிளியர் ஆகும்.
சார் ஸ்கிரீன் விளங்குது இல்ல சார். சொல்லப்படுது. நான் இப்ப அந்த தொழுவிக்கு அந்த பள்ளியில அதுக்கு அந்த மீட் பண்ண அந்த சவுண்ட் இதுக்குள்ள வரும். சரி, அப்ப இதை வந்துகிட்டு மாதிரி தேங்காய்கள் எண்ணி ஆக குறைஞ்சல ஸ்டார்ட் பண்ணி குடிநீர் அப்படியே போகணும். ஒன்று டவுன் இப்படி எண்ணி போட்டு டக்குன்னு வரவுக்குரிய மார்க் பண்ற மீடுகள் இருக்கு. ரெண்டு எண்ணி போட்டு வரவுக்குரிய மார்க் பண்ற மீடுகள் போடும். மூன்று எண்ணி போட்டு வரவுக்குரிய மார்க் பண்ற மீடுகள் போடும். இந்த மாதிரி போடுறதான் அதுல வரப்போகுது. சரியா பிள்ளைகள்? இதுல பிரச்சனையா? இது போல விளங்குதா பிள்ளைகள்? ஆம் சார் விளங்குது. அப்ப இது தேங்காய்களின் எண்ணிக்கை வரவுக்குறி மீடு எஃப் போடுறது. இந்த மாதிரி 1 இருந்து 10 மட்டும் போடும். சரி, 1 இருந்து அப்படியோ கீழுக்கு 10 மட்டும் போடும். ஒரு எண்ணி போட்டு போறதான் இதான் மீடுதான் பரம்பல் அட்டவணை. சும்மா இது வந்து பார்த்தா சரி. சரி, அடுத்தது தொகுதிகளாக்கப்பட்ட அல்லது வகுப்புகளாக்கப்பட்ட மீடுதான் பரம்பல். இது என்னடா ஒரு தனித்தனி பெருமானது பார்க்கலாம். சரி, இப்ப நாங்க பார்க்க போறோம். இதை சொல்லுவாங்க, நீங்க இதுல படிச்சிருப்பீங்க, கிரேட் 10, 11ல படிச்சிருப்பீங்க. ஒரே விஷயம் நாங்க திருப்பி பார்க்கிற டைம், முதலாவது பார்க்கிற டைம்ல விளங்காத மாதிரி நாங்க நீ பார்க்க போற முக்கியமான எக்ஸாம் திருப்பி அதே இது பார்த்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகிட்டு போகும். அப்படின்னா ஃபர்ஸ்டா பார்க்கிற டைம்ல சில விஷயங்கள் அது விளங்கும். முதலாவது வகுப்பாயிடை வெளிப்படும். வகுப்பாயிடை 0 இருந்து 10, 10 இருந்து 20, 20 இருந்து 30, 30 இருந்து 40. சரி, இன்னொன்றைக்கு இப்படி போடுவாங்க. இது வந்துகிட்டு 1, 2, 2 போட்டு இது ரெண்டும் ஒரே இதான இப்படி எழுதுறது ஒன்றுதான். இங்க 0ல சொன்னீங்க, இங்க 10, இங்க 10, இங்க 20, இங்க 20, இங்க 30, இங்க 30 சொல்றது ஒன்றுதான். நான் 0ல இருந்து 10 விட சின்னது இதுதான் அதிகமாக பயன்படுத்துற. ஆனா சிட்டியான விளக்கத்தை கொடுக்குது இப்படி போடுறது. இதுல கருத்து என்ன? 10 விட குறைய இப்படி வாரது கருத்து. சரியானே? 10 விட குறைய. சரியானே? இதை எடுத்து காட்டுறதுனா இதுக்குரியதான். ரெண்டு கடையில இந்த இப்படி இங்க 10, இங்க 10, இங்க 20, இங்க 20, இங்க 30, இங்க 30 வந்துச்சுன்னு சொன்னா, உதாரணமா இது 10ல இருந்து 20 சொன்னா, இதுல கருத்து என்ன சொன்னா 10 இதுக்கு இடையில 20. அதாவது என்ன செய்யணும் சொன்னா 10க்கும் ரவுண்ட் போட்டோம்டா, விடத்தை 20 போட்டோம்டா, இதுண்டா இதுக்கு இடையில 10 வரும், இதுக்கு இடையில இருக்கிற எல்லாம் வரும். ஆனா 20 வராது. இது கருத்து. சரியா பிள்ளைகள்? 10 வரும், இதுல 10 வரும், இதுல 20 வராது. அப்படியே வழங்கணும். இதுல 20 வராது. சமன் இல்லைங்க. அப்படியே வழங்கணும். சமன் போட்டா இது வரும். சொல்லுவாங்க பிள்ளைகள், இது கிளியரா வழங்கும். சரியானே? அதே மாதிரி இதை பொறுத்த மட்டும் என்ன, இதுல வந்துகிட்டு அது நேரடி ஏறிக்கு. உதாரணமா 10ல இருந்து 20 சொன்னா இதுல அதே இது. சரியானே? இது ரெண்டையும் போட்டுக்கோங்க. இப்படி போடுங்க. 10ல இருந்து 20 அல்லது 10 ரெண்டும் ஒரே விஷயத்தான் குறிக்கும். 10ல இருந்து 20 சொல்றது இங்க 20 இங்க 20 வர்றதுக்கு மட்டும்தானே. சரி, கொஞ்சம் விளங்கல சார், திரும்ப விளங்கல. கொஞ்சம் விளங்கல சார், திரும்ப விளங்கப்படுத்துங்களேன். விளங்கப்படுத்த இங்க அட்டவணையில 2 வகை இருக்கு. இன்னொன்று இருக்கு. அதை முதல்ல என்ன விளங்க.
சரியானே? இந்த ஒன்று ரெண்டு இது ரெண்டும் ஒரே விஷயம் தான் சொல்லப்படும். இப்படி வரும். அப்ப உதாரணமா நான் இதை எடுக்க 10 20 என்று சொல்றதும் இங்க 10 இங்க 10 வரும். இங்க 20 இங்க 20 30. அதே மாதிரி இங்க 10 இங்க 10 20 20 இங்க 30 இங்க 30. அதுல வந்துட்டு என்னடா இங்க மாதிரி இந்த கண்டிஷன் சிறிது. சரியானே? இப்ப நான் அதை ஒன்று எடுக்கணும். இதை மட்டும் எடுத்துக்கலாம். 10 20 சொல்றது ஒன்றுதான். 20 விட சிறிது சொல்றது. இது இல்லாட்டி இது இப்படி வர ரெண்டுக்கும் என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா இது வந்துகிட்டு என்னன்னா உண்மையானது இதுதான் சிறந்தது. ஏன்னா இதுல தெளிவா சொல்லப்படுது 10 விட சின்ன 20 இல்லை. அப்படின்னா என்னண்டா இந்த எண்கோட்டை குறிச்சு காட்டணும்டா 10 20 என்ன இடத்த போட்டிருக்கேன். சரியானே? 20 இடத்த போட்டேன்டா இந்த 20க்கு இது வந்துட்டு சமன் இல்லை. இப்படி வந்தாலும் இது சமன் இல்லை. அப்ப நான் 10ங்கிறது வருகிறது 20க்கு இடையில இருக்கிற இவ்வளவு பெருமானம் எடுக்கும். உதாரணம் நீங்க உங்களுக்கு ஈஸியா பிடிக்கும். சரியானே? 20 வர அவ்வளவு பெருமானத்தை எடுக்கும். அதே மாதிரி இப்படி போட்டோம்டா என்ன 20 30 அல்லது 20 இப்படி வரும். இது என்ன செய்யும் பாருங்க பிள்ளைகள். அதான் என்ன இப்ப பார்த்தோம்டா 20 இവിടുത്തെ 30 போடுவோம். சரியானே? போட்டோம்டா இது வந்துட்டு 30 வராது. இവിടുത്തെ வந்துட்டு வர 30 வராது. இது வரும் இங்கே வர எல்லா பெருமானங்களும் வரும். சரியானே? உங்களுக்கு இது உதாரணம் செய்யற டைம்ல வடிவா விளங்கும். சரியானே? இப்போ கொஞ்சம் குழப்பிக்கோன்னா சும்மா சின்ன விஷயம் தானே. அது உதாரணம் ஒன்று செஞ்சா சிம்பிளா விளங்கும். இதை கொஞ்சம் வெளியிடணும். தொகுதிகளாக்கப்பட்ட மீனிறம் பரம்பல் தலையங்கம் போட்டு இதை போடும் தெளிவு காட்டு. நாங்க நம்ம பரம்பலை பார்க்கல. முதல்ல என்ன மாதிரி எழுதுற விஷயத்துக்கு வரும். இதே டைம்ல பிள்ளைகள் இங்கால வாரது எல்லாத்தையும் சொல்லுவாங்க கீழெல்லை. இங்கல வாரது எல்லாத்தையும் சொல்லுவாங்க மேல் எல்லை. இங்கல வாரது கீழெல்லை, இங்கல வாரது மேல் எல்லை. இதுலயும் அதே மாதிரி இதுலயும் இது கீழெல்லை, இது மேல் எல்லை. இது அட்டவணை 1 வெளிக்கொள்ளுங்க. இது அட்டவணை 2 ரெண்டும் வெளிக்கொள்ளுங்க. நீங்க சைட்ல அட்டவணை 2ம் அட்டவணை 1ம் ஒரே விஷயத்தை குறிக்கிறது. ஒரு விடயத்தை. சரியா பிள்ளையே? சரியா? மேல கிடக்கட்டா? இது அட்டவணை 1 அட்டவணை 2 போட்டு சரி சார்.
சரியா பிள்ளையே? சரியா? அட்டவணை 3 அது கொஞ்சம் வித்தியாசம். அதாவது என்னன்னா, உதாரணமா 0ல இருந்து 9, 10ல இருந்து 19, 20ல இருந்து 20, 29, 30ல இருந்து 39. உதாரணமா புள்ளிகள் வகுப்பா என்னன்னு சொன்ன பிள்ளைகள் இப்படியா பழங்குங்க. என்னன்னு தெரியாட்டித்தான் வகுப்பா இடைன்னு சொல்லுவாங்க. என்னன்னு தெரியாட்டித்தான் வகுப்பா இடைன்னு போடுறாங்க. என்னன்னு தெரிஞ்ச உதாரணமா புள்ளிகள் இப்படி போடுறாங்க. சரியா பிள்ளைகள்? புள்ளிகள். சரியானே? இது பாருங்க இருக்கிற வித்தியாசம். இங்க 9, இங்க 10ல தொடங்கும். இங்க 19, இங்க 20 தொடங்கும். நாங்க முந்தி பார்த்தோம் என்ன, இங்க 10, இங்க 10, இங்க 19, இங்க 20. இதுல கருத்து என்னன்னு சொன்னா, உதாரணமாக அட்டவணை 3 போட்டுக்கணும் மேலே. சரியானே? இதுல கருத்து என்ன, உதாரணமாக 10ல இருந்து 19. இப்ப இதுல கருத்து என்னண்டா அப்படின்றபடியா வழங்கணும் பிள்ளைகள் என்னன்னா, அதாவது 10, 19. இதுல இதுக்கு 10க்கும் சமன் 19க்கும் சமன். அதாவது என்ன நடக்குதுன்றா பாருங்க பிள்ளைகள். அப்படியா பாருங்க. அதாவது இது இந்த மற்ற உதாரணம் செய்யறதுல உங்களுக்கு விளங்கும். இது உண்மையான விளக்கம் இதோட சேர்த்து வரதான் இது. 10ஐயும் போடுவோம், 19ஐயும் போறேன்டா. இதுவும் வரும், இதுக்கு இடையில இருக்கிற புள்ளி எல்லாம் வரும். 10ம் வரும், 19ம் வரும். சொல்லுவாங்க அப்படின்னா இதுவும் வரும், இதுவும் வரும். சரியானே? உதாரணம் செய்யறத உங்களுக்கு கிளியரா நீங்க அதை யோசிக்கிறது. சரியா பிள்ளைகள்? சரியா? சரியா பிள்ளைகள்? சரி சரி சரி. ஆமாம் சார். முடியாது சொல்லிக்கொள்ளுங்க. முடியாது அழிக்க போற டைம் இல்லை சார். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இப்ப நாங்க வரோம் ஒரு விஷயத்துக்கு வரோம். 10ல இருந்து 19 இதை சொல்லுவாங்க கீழெல்லை. இதை சொல்லுவாங்க மேலெல்லை. இதை சொல்லுவாங்க வகுப்பு. இதை போல சேர்த்து நிகழ்ற வகுப்பு வெளி.
வடிவாக கீழ் எல்லை எது மேல் எல்லை எது வகுப்புங்கிறது என்று சொல்லுவோம். இப்ப நாங்க பார்க்கணும் அடுத்தது கல்யாணம் கொடுங்க வகுப்பின் பருமன் காண வகுப்பின் பருமன் காண சரியானே. சரியானே இப்படி வந்தா சரியானே அட்டவணை உண்டு ரெண்டு ரெண்டையும் ஒரேங்கிறதால ரெண்டையும் பக்கத்துல எழுதிங்க. இப்படி வந்த ரெண்டுக்கும் சரியா பிள்ளைகள் அடுத்து வார கீழெல்லையின் வித்தியாசம் சரியானே எழுதிக்கொள்ளுங்க. வகுப்பின் பருமன் சமன் எழுதி போட்டு எழுதிக்கொள்ளுங்க. அடுத்து வரும் இல்ல நான் ஆரம்பத்திலேயே தந்துட்டு போறேன் சரியா விளங்கி எடுத்துக்கணும். உறவு எப்படின்னு கேட்கப்பட்டா உறவு நாங்க நிறைய டைம்ல திருப்பி திரும்பி பார்க்குற டைம்ல எல்லாம் அப்படி விட்டு போயிட்டு உங்களுக்கு அதை பத்தி யோசிக்க தேவை. சரியானே வகுப்பின் பருமன் எழுதிட்டீங்களா? ஆம் சார். அப்படின்னா எழுதிக்கொள்ளுங்க. வகுப்பின் பருமன் சமன் வகுப்பின் பருமன் சமன் அடுத்து வரும் இரு வகுப்புகளின் கீழ் எல்லையின் வித்தியாசம் அல்லது அடுத்து வரும் இரு வகுப்புகளின் மேல் எல்லைகளின் வித்தியாசம் சரியானே நோட் போட்டுக்கொள்ளுங்க. வகுப்பின் மேல் எல்லை சய கீழ் எல்லை மேல் எல்லை சய கீழ் எல்லை சரியா பிள்ளை பாருங்க ஒவ்வொன்றா பாருங்க. இன்னொரு அடுத்து வரும் மேல் கீழ் எல்லையின் வித்தியாசம் பாருங்க வகுப்பின் பருமன் சரிதானே. இது ரெண்டினுடைய வித்தியாசம் 20 சய 10 அப்படி எவ்வளவு இது ஒண்ணா எப்படி கவுண்ட் போட்டீங்க 20 சய 10 ஆன்சர் 10 அல்லது இது வந்துட்டு கீழ் எல்லை வித்தியாசம் எழுதிக்கொள்ளுங்க. எல்லை வித்தியாசம் மாறி 30 சய 20 அதுவும் 10 இது சய அதாவது மேல் எல்லையின் எல்லை வித்தியாசம். நோட் வகுப்பினுடைய பருமன் படியா வழங்குங்க. ஒரு இந்த வகுப்பு எடுத்துக்காரன் நான் ரவுண்ட் போட்டுக்காரன் இது சரியா எந்த வகுப்பு தான் எடுக்க போறோம். இது சய இது அப்படி இருந்தா மேல் எல்லை சய கீழ் எல்லை 30 சய 20 இதுக்கும் 10 படியா வழங்க. சரினே 3 விதமாக நாங்க இதை காட்டி கொண்டு போறோம். சரினே எப்படினாலும் நீங்க விளங்கி வச்சு அட்டவணை ஒன்று ரெண்டுக்கும் பொதுவானதான் மெசேஜ் காட்டி
மேல் எல்லையினுடைய வித்தியாசம் அல்லது கீழ் எல்லையினுடைய வித்தியாசம் வகுப்பினுடைய ஒரு வகுப்படுத்த அந்த வகுப்பினுடைய மேல் எல்லை சய கீழ் எல்லை. சார் கொஞ்சம் திருப்பி எல்லாம் படிச்சிருவாங்க சார் அதை. வகுப்பினுடைய பருமன் காண்ற எப்படின்னா எந்த இதை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. கீழ் எல்லை மேல் எல்லை எடுக்கலாம். இது மேல் எல்லை, இது உலகம் கீழ் எல்லை நாங்க பார்த்துட்டோம். சரியானே? இது சய இது சய இதையும் எடுக்கலாம். இது சய இது சய 10, இது சய 10, இது சய 10 அப்படின்னா கீழ் எல்லையினுடைய வித்தியாசம். அடுத்து வர இது சய மாறி இது சய எடுக்கப்படாது. சய வந்து சரியானே? பெருசில இருந்து சின்ன. அதே மாதிரி மேல் எல்லையினுடைய வித்தியாசம் 40 சய 30 அப்படியும் எடுக்கலாம். அப்படி 30 சய 20, 20 சய 10 அப்படின்னு எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வகுப்பினுடைய பருமன் ஒரு வகுப்பை மட்டும் கருதி கம்புக்குறி போட்டீங்க. இந்த வகுப்பு எடுத்த முடிச்சுன்னா மேல் எல்லை சய கீழ் எல்லை 30 சய 20. சரிங்களா? அதுதான் நீங்க இப்ப அம்புக்குறியை போட்டு காட்டு. அப்ப உங்களுக்கு 3 விதமாக போகலாம். சொல்லுங்க. அந்த 30 சய 20 இருக்குதானே, அதுக்கு முன்னுக்கு என்ன சார் நோட் பண்ணி எழுதிருக்கீங்க? அது கொஞ்சம் விளங்கல. அது என்ன எழுதிருக்கீங்க? இது வகுப்பு, இதான் வகுப்பின் பருமன். வகுப்பின் பருமன் அது இல்ல சார், கீழுக்கு அந்த 30 சய 20 கீழுக்கு எழுதிருக்கீங்க. நான் மேலுக்கு அதுக்கு முன்னுக்கு எழுதிக்கிறதோ இதா நீங்க முன்ன காட்டின கீழுக்கு அது இல்ல சார், அதுக்கு மேல இதா இது நான் எடுத்து காட்டுகிறேன். இத தொங்கல் அளிக்கிறதா கீழ் எல்லையின் வித்தியாசம். கீழ் எல்லை நான் காட்டுகிறேன் தானே. கீழ் எல்லை நெஞ்சில வாரதெல்லாம் கீழ் எல்லை. இது சய இது வெளியே காட்டு. அடுத்த மாதிரி மேல் எல்லை வித்தியாசம். இங்கல வாரது எதையும் எடுக்கலாம். இது சய இது இல்லாட்டி இது சய இது இல்லாட்டி இது சய இது. சரி எவ்வளவுங்களா? ஓம் சார், அந்த 30 சய இருக்குதானே சார், அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன எழுதிருக்கீங்க? அது 30 இதா தொங்கல் இல்ல நான் முன்னுக்கு சமனுக்கு முன்னுக்கு சார் வகுப்பின் பருமன். இதா வகுப்பின் பருமன். வகுப்பின் பருமன் அல்லதுன்னு போட்டதுக்கு சார். அது அல்லதுண்டா நான் என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு முன்னுக்கு. அதுக்கு கீழே வகுப்பின் பருமன் இந்த வகுப்பை மட்டும் எடுத்து காட்டப்படுது. ஒரு வகுப்பு எடுத்து இதெல்லாம் வகுப்புன்னு சொல்லுவோம். இந்த வகுப்புல இது சாயுதுன்னு இது சாயுது, இது சாயுது, இது சாயுது. எது ஒரு வகுப்பு எடுத்தாலும் காட்டுற முறை தானே. 3 முறை சார். அது நான் கேட்ட கேள்விக்கு அந்த சரியா ஆன்சர் எனக்கு கிடைக்கல. அது சார் போட்டீங்க. அல்லது 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 இல்ல இப்படி போட்டோம். ஓகே சார், ஓகே. கீழ் எல்லை வித்தியாசம், மேல் எல்லை வித்தியாசம். இது வந்து வகுப்பின் பருமன் சமன். மேல் எல்லை சய கீழ் எல்லை. இது வந்து மேல் எல்லை சய கீழ் எல்லை. இதை எடுத்தாலும் இது சயுது, இது சயுது, இது சயுது. சரி சார். சரியானே? இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு வரப்போறோம். இதே இதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. இப்படி வர அட்டவணை 3 வகுப்பின் பருமன் காரணம். இப்ப 0ல இருந்து 9, 10ல இருந்து 19, 20ல இருந்து 29, 30ல இருந்து 39 இவ்வளவு போதும். நாங்க நிறைய உதாரணம் பார்த்துட்டேன் இல்லப்பா. இப்ப பாருங்க நம்மள கொடுத்தலுங்க வகுப்பின் பருமன் கொடுத்தலுங்க என்ன வரப்போகுது. இது என்ன வரப்போகுது? ஒரு இது சைது எது நடக்கலாம், இது சைது எது நடக்கலாம். 20 சை 10 கொடுக்கும். பாரவிட 10 மாறி திருப்பி அல்லது இது மேல்நிலைகளுடைய வித்தியாசம் என்ன வரப்போகுது? 29 சை 19 அதுவும் 10.
சரியானே? இப்ப சரியானே, இப்ப ஒரு பிரச்சனை வரப்போகுது நமக்கு. இது இதுன்னு நாங்க எடுத்து ஏற்கனவே எடுத்தியா எடுக்கலையா? எடுத்தியா எடுக்கலையா? எடுத்தனாங்க. எடுத்தனா. ஆனா அப்படி இதுல எடுக்கல. இதுக்கு என்ன செய்யணும்ன்றத நாங்க பார்க்க போறோம். இதை எழுதிக்கணும். இதை கீழே எழுதணும். அட்டவணையில் அஞ்சல் ஒன்று செய்யப்படும் வேற ஒரு விஷயம். கதைக்காங்க என்ன விளையா யாரு கதைக்கிறது? கதைக்காதங்க. சரியா பிள்ளை எழுதிட்டீங்களா? இதற்கு இழுக்கணும். இதற்கு இழுக்கணும். சரியா? இப்ப நாங்க பார்க்க போறோம் ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம். இந்த கணக்கு செய்யறதுக்கு தேவைப்படும். சரிண்ணே, அதை நாங்க நேரத்துடைய பார்த்துக்கணும். கொஞ்சம் நல்ல நேரத்துடைய பார்க்க போறோம். இதை எப்படி சொல்றாங்க? நாங்க வந்துகிட்டு பார்த்துக்கலாம். இதை வந்து சொல்லுவாங்க வகுப்பாயிடை. இது வந்து இங்க சொல்லுவாங்க வகுப்பாயிடை சீராக்கம். வெளிப்பங்க வகுப்பாயிடை சீராக்கம். என்ன மாதிரி சீரன் படியா பாருன்னா, நான் சொல்றத படியா விளங்கிக்கணும். சரிண்ணே, என்ன செய்யறேன்னு சொன்னா இதையும் கூட்டி 2 பிரிக்கணும். படியா பாருங்க, இதையும் கூட்டி 2 பிரிக்கணும். சரிண்ணே, இப்ப 10 வந்தா 9 நினைச்சிடப்படா நீங்க. இப்போதான் நம்ம இடத்த 200 இடத்த 190 வரும். சரியா? அப்ப அது 2ஐயும் கூட்டி 2 பிரிக்கணும். நல்லபடியா விளைக்கணும். சரிண்ணே, அப்ப 2ஐயும் கூட்டி 2 பிரிக்கணும். உங்களுக்கு 10ஐயும் 9ஐயும் கூட்டி 2 பிரிச்சா 19, 2 பிரிச்சா 9.5. அப்ப 9.5 இங்காலையும் 9.5 போடணும். இவ்விடத்திலையும் 9.5. அப்படியே பாருங்க. சரி, விளையிட்டா? 2ஐயும் கூட்டி 2 பிரிச்சா இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். அதே மாதிரி 19, 20 கூட்டி 2 பிரிச்சா என்ன வரப்போகுது? 19.5. இங்கேயும் 19.5. இங்க என்ன வரப்போ? 29, 30. இங்க 29.5, இங்கேயும் 29.5. இப்ப இவ்விடத்துல 39 இருக்கு. அப்ப நாம இவ்விடத்த ஒரு உறுப்பு ஒன்று இருக்கு கருதணும். கருதினா இது 39 வரும். இங்க என்ன வரப்போ? வரண்டா 40 வரும். இது 2ஐயும் கூட்டி 2 பிரிச்சா 39.5. சரி அப்படியே அப்படியே வளர்ந்தோம். சரி, இப்ப இவ்விடத்த சைபர் இங்க 10 இருந்தா அப்படியே 10 இருந்தா இங்க 9. இங்க 10 இருந்தா இங்க 9. இங்க சைவர் இருந்தா இங்க என்ன வரப்போகுது? என்ன வரும்? சயம் 1 வரும். இங்க 10 இருந்தா 9 வருது. படத்து 20 இருந்தா 19, 10 இருந்தா 9. இங்க சைபர் இருந்தா சயம் 1 வரும். இதையும் கூட்டி 2 பிரிச்சா இவ்விடத்தை பாருது சைவர் தசமஞ்சு. அப்படியா வளர்ந்தோம். கிளியரா? இப்ப நாங்க பாருங்க, இதுல இப்ப பிரச்சனை வரப்போகுது பாருங்க. இது 10, இது 10, இது 9 வருது. என்ன இது வந்துட்டு 9. கிளியரா? அப்படின்னா வகுப்பின் பருமன் இப்படி வார இதுக்கு வகுப்புக்கு இப்படி இதை மாத்தி போட்டுதான் இந்த வகுப்பினுடைய பருமன் பார்க்கணும். சொல்ல பிள்ளைகள் இப்படி ஒன்று வந்துச்சுன்னா சைவர்ல இருந்து 10, இங்க 10 இருந்து 20 வந்தா பிரச்சனை இல்லை. இப்படி வார கேள்விகளுக்கு சைவர்ல இருந்து 9, இங்க 10 இருந்து 19. சரிண்ணே, வழங்கல சார். அதுக்கு சும்மா 0.5 கூட்டிலவா? அத கூட்டி தான் பிரிச்சு போடணுமா? இதுக்கு இப்ப 9.5 போட்டிருக்கீங்க. அத 10ஐயும் 9ஐயும் கூட்டி 2ஆல பிரிச்சு தான் போட்டிருக்கீங்க. அப்ப நம்ம சும்மா 0.5 கூட்டி போடலவா? அதாவது என்னன்னு சொன்னா பிள்ளைகள், என்னண்டா இதுல உள்ள பிரச்சனை ஒன்று. சரியானே, அதை நாம அடுத்த குயிக்கா சொல்றேன். சரியானே? சரி, இது விளங்கிடுது. சரியானே, அடுத்தது இது என்ன பிரச்சனை வரும்? நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா என்ன பிரச்சனை வரும்? அதிகமானவர்கள் என்ன பிரச்சனையை விடுவாங்கன்றதுக்காக நான் அப்படி சொல்லல. சரியானே, அது செய்யற மெதட் வந்துகிட்டு 2 இருக்கு. அது இப்படி தான் வரும்னு சொன்னா அந்த மெதட் போகுது. நீங்க சொல்றேன்
சரியானே? சரி, நீங்க இதை விளங்கிடுங்களா? சரியானே? இப்ப சரி விளங்கிட்டாரு. இப்ப இது இது 10, 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 இது இது 10. இதுல இருந்து கழிச்சு பாருங்க. இப்ப இதுல இருந்து கழிச்சாலும் 10. இப்ப எல்லாத்துக்கும் 10 வருது. அப்ப நாங்க இப்படி ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா இதை இப்படி நாங்க மாத்தி எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்க. சரியானே? அப்ப உங்களுக்கு தேவையான வசனத்துல நீங்க எழுதிக்கணும். வகுப்பாயடை சீராக்கம் செய்யணும். வகுப்பாயடை சீராக்கம் இப்படி வந்துச்சுன்னு சொன்னா உங்களோட நோட்ஸ்ல நீங்க எழுதிக்கணும். இதை இப்படி மாத்தணும். வகுப்பாயடை சீராக்கம் செய்யணும். செஞ்சு விட்டு அந்த கேள்வியல் செய்யணும். சார் சொல்லுங்க. அந்த 0.9க்கு நேரம் 0.5 போட்டீங்க தானே சார்? அது எப்படி வந்துன்னு கொஞ்சம் விளங்கல சார். மத்ததெல்லாம் கொஞ்சம் விளங்கிட்டாரு. எப்படி இப்ப எடுத்தீங்க? பாருங்களேன், இவிடத்தை 20 வந்துச்சுன்னு சொன்னா இங்க என்ன வருது? 19, இங்க 10 வந்தா இங்க என்ன வருது? 9, 0 வந்த இவிடத்து என்ன வரும்? 0.5, நல்லா பாருங்க. இப்ப 10 வந்தா 9, 20 வந்தா 19, 0 இருந்து வந்தா சயம் உண்டு. இவிடத்து என்ன வரணும்? சயம். விளங்கிட்டா? இதுல இருந்து 10ல இருந்து 1 கழிச்சா 9, 20ல இருந்து 19 கழிச்சா உண்டு. 20ல இருந்து 19 கழிச்சா உண்டு. இதுல இருந்து கழிச்சா இது வரும். இவிடத்து வந்து சயம் உண்டு. சயம் உண்டையும் சைவரையும் கூட்டி 2 பிரிச்சா சைவர் சமைச்சு. இதே மாதிரி இவிடத்தை பாக்குற என்ன? இவிடத்தை 29 இங்க 30, இவிடத்தை 30 29 30, இங்க 39 சொன்னா இவிடத்தை 40 வரும். 40 39 கூட்டி 2 பிரிச்சா இப்பதான் வேண்டாம். இதுக்கு பிறகு நீங்க உங்களோட நோட்ஸ்ல உங்களுக்கு தேவைப்பட்ட எழுதிக்கணும். வகுப்பின் பருமை என்ன எவ்வாறும் நாம் காணலாம். எவ்வாறு என்ன கருத்து? கீழ் எல்லையினுடைய வித்தியாசம் அல்லது மேல் எல்லையினுடைய வித்தியாசம் அல்லது ஒரு வகுப்படுத்த இது செய்யுது, இது செய்யுது. சரினே? அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மெத்தட் தான் கிளியரான மெத்தட். இப்படி ஒன்று வந்துச்சுன்னா இதை மறந்துடணும். இதை செஞ்சு போட்டுருந்தாங்க. செஞ்சு போட்டு தான் கேள்வி செய்யுது. எழுதிங்களா? இப்ப இந்த பிரச்சனை ஒன்று வரப்பு பாருங்க. இங்க 200க்கு இங்க 190. நீங்க அது முன்ன ஒன்று வித்தியாசம் இடத்தெல்லாம் பார்த்தேன். அதுதான் நான் சொல்றேன். இதையும் கூட்டி 2 என்ன வரப்போ? இங்க 795, இங்க 295, ஏன் 295, 295 ரெண்டு ஒன்றை நம்பரை டாக்டர் எழுதி போலாம். 395 மறாங்க நாம பிரிக்கப்படாது. டக்குனு ஒன்றை பார்த்தோன்னே பிள்ளைங்க படப்படங்கள் இப்போ 5 வந்துட்டு 95 என்ன வரைக்கும் பார்த்து. சரியானே? இதை மண்ணளி வச்சுக்கோங்க. அப்ப நம்மளுக்கு விளங்கும் எப்படி வந்தாலும் எப்படி வகுப்பாயிட சீராக்கம் மாறுறது விளங்கும். வகுப்பாயிடை சீராக்கம். நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வகுப்பின் பருமன் காண்றது 3 மெத்தட்டையும் எழுதிக்கொள்ளுங்க. உங்களோட நோட்ஸ் உங்களோட இது விஷயம் அவன் அடிக்கடி சொல்ற விஷயம். ஆகவே அப்படின்னா நாங்க இப்படி ஒன்று வந்துச்சுன்னா இதைத்தான் நாங்க பயன்படுத்தோம். சரியானே? அவை உங்களோட நோட்ஸ்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. உங்களோட நோட்ஸ் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் சொல்ற டைம்ல விளங்கும். நான் இது செஞ்சது பிறகு மறந்து போயிடும். ஆகவே நம்மளோட நோட்ஸ்ல நம்ம என்னென்ன தேவைப்பட்ட விஷயங்களை நமக்கு ஏற்ற விளங்குற விஷயங்களை எழுதி வைங்க. அப்ப நான் போற டைம்ல பிறகு பாக்குற டைம்ல அப்பா நமக்கு விளங்கும். அதான் முக்கியம்.
மற்றாக்கள் பார்ப்பாங்க அசிங்கமா இருக்கின்றன யோசிக்கப்படாது. நமக்கு தேவைப்பட்ட விஷயங்களை நம்ம எழுதி வைக்க வேண்டியது. சரியா சரியா பிள்ளைகள்? ஆம் சார். சரி. எனக்கு இதுல ஒரு 3 குள்ளல் இருக்குன்னா ஒரு 3 வகுப்பு வரக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா பிள்ளைகள்? 2 புலங்கள் எழுதினா போதும். நாங்க அந்த இதை பிடிச்சிக்கலாம். என்ன விஷயங்கள் எங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். இப்ப நாங்க வந்துகிட்டு சொல்லுவாங்க இப்படி கேள்வி வாரத்தையில 10 இருந்து 20, 20 இருந்து 30, 30 இருந்து 40 எனக்கு கொண்டு வகுப்பாயிட எனக்கு கொண்டு மற்ற கேள்விகளுக்கு கேட்பாங்க. சரியானே? அப்ப நாங்க என்ன செய்யலாம்? உதாரணமாக ஒரு கேள்வியில வந்துகிட்டு கணித பாடத்தில் பெற்ற புள்ளிகள் தரப்பட்டி இப்படி வகுப்பை சொல்லுவாங்க. இந்த வகுப்பினுடைய பருமனை நீங்க இப்படி எடுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன சொல்லணும்? வகுப்பின் பருமன் இல்லாட்டி புள்ளிகள் புள்ளிகள் என்னன்னு சொல்லுவாங்க. 10 இருந்து 20, 20 இருந்து 30, 30 இருந்து 40 இவ்வளவு எடுத்தா போதும். சரி, 10 இருந்து 20, 20 இருந்து 30 சரி பிள்ளைகள், இங்க பாருங்க வரவு வடிவா விளங்கணும் பிள்ளைகள். எழுதாங்க லைட் பிளிங்க் பண்ணுது. சரியான பிள்ளைகள் பாருங்க என்ன மாதிரி செய்யறீங்க பாருங்க. முதலாவது எடுங்க 12 வரவு குறி 12 இதுக்கு இடையில வரும். சரி, அடுத்து இப்படி வெட்டணும். அதுக்கு முன்ன வரணும் இல்லை 21, 21 இதுக்கு இடையில வரும். 23 இந்த மாதிரி வரும். 10 10 இவடத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 12 இங்க வரும். 25 25 இதுக்கு இடையில. 28 இதுக்கு இடையில. 20 இப்ப அந்த நான் வார பிரச்சனை வருது. 20 பாருங்க இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. நான் சொல்ல வர விஷயம். அப்ப 20 சொன்னா உடைய வழங்குங்க. இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஆனா நாங்க மார்க் பண்ணணும் என்னட்டா இதுக்கு தான் மார்க் பண்ணணும். இதுக்கு வராது. நான் சொன்னேன் இதுக்கு சமன் இல்லை. இது வந்து 20ங்கிற புள்ளி தரவுங்கிறது இதுக்கு தான் இருக்கும். அப்படின்னா இங்க இப்படி விட்டோம். வழங்கிட்டா என்ன வழங்கிட்டா புள்ளி? சரி, இங்க பாரு 10ங்கிறது எங்க வரப்போகுது சொல்லுங்க. 10ங்கிறது உதாரணமா பிள்ளைகள் விடத்தையும் வரப்போகுது 10ங்கிறது என்ன அப்படின்னா இங்கதான் வரப்போகுது 10ங்கிறது அப்படியே வழங்கும். சரியா? அடுத்தது 15 சொன்னா இது கிடையாது. இது சரி. அடுத்தது இங்க 30ங்கிறது வருது பாரு பிள்ளை. 30ங்கிறது பாருங்க இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அப்ப எங்க வரப்போகுது 30ங்கிறது இங்க வரணும். அப்ப இங்க வரணும் அப்படியே வளரும். அடுத்து 22 22டா இது கிடையாது. அடுத்து 15 இங்க வரும். 17 இங்க வரும். 16 இங்க வரும். 27 இது கடையில வரும். 12 இதுக்கும் இடையில. 28 இது கிடையாது. 32 இங்க வரும். 17 இங்க வரும். இப்ப வந்துட்டு சொல்லுவாங்க இங்க அடுத்தது மீடுரன். இது வந்து எஃப் போறோம். சரி, எண்ணி போடுறோம். இது 10 இது வந்துகிட்டு 8 இது 2. அப்பட்டா இந்த மாதிரி அட்டவணையில கொடுக்கறதுதான் மீடுரன் பரம்பல் அட்டவணை சொல்லுவாங்க. என்ன பிள்ளைகள்? மீடுரன் பரம்பல் அட்டவணை ஏற்கனவே பார்த்தாங்க. இது வந்துட்டு தொகுதிகளாக்கப்பட்டது.
சரியா? கொஞ்சம் குயிக் அழிக்கணும். இதுல உண்டே எங்களுக்கு பிரச்சனை என்னடி வழங்கணும் 10க்கும் 20க்கும் இடையில. ஆனா இங்கல வார 20க்கு சமன் இல்லை. 20 வந்தா இங்க போடும். 30 சொன்னா இங்க வராது, இங்க வரும். 40 சொன்னா இங்க வராது, இதுல வாரதுல வரும். சரி எவ்வளவு நேரம் அப்படியே வழங்கணும் இல்லை. இதான் இதுல உள்ள விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. இது எழுதி போட்டு எழுதுங்க. இது எழுதி போட்டு வகுப்பாயடை என கொண்டு எழுதி போட்டு இந்த மாதிரி எழுதி போட்டு வரவு குறி மீடுவேன் எஃப் போட்டு. வார இதா வரவு குறியா, வரவு குறியா. ஓ வரவு குறி நான் சொன்னேன். இதுல வந்து தெரியாம இருக்கும், அதுல அழிவாட்டு கிடக்குது. நீங்க சரியா விளங்கி போடுங்களேன், சொல்லி தந்தேன் விளக்கத்தை ஓகே இல்லையா? என்ன செய்ய வேண்டிய விளங்கிட்டேன். இப்ப நான் சின்ன நேரத்துல பிள்ளையா இருக்கும், நேரத்துல இதுல அழிஞ்சு இப்ப உங்களுக்கு பெருசியா இருக்குது, அதை மார்க் பண்ணிக்கிறேன். சரி 9 இது 9 இது எத்தனை? அது 9 இது 9 இது 2 சரி 9 9 2 9 9 2 வருது. ஆமா எல்லாம் மொத்தம் 20 வருது. நான் சின்ன அதுல நம்மளுக்கு படியா 20 பழக்கம் இதுக்கு இல்லையா? வந்துரும். ஆ 20 இருக்கு தானே, அது அடுத்த வகுப்பாடைக்கு வந்துருது தானே, அதனால 20 சொல்லு, 20 நீங்க சொல்லு சொன்னது போறது சரிதான் சார். ஆ 20 சொல்லு போறது இங்க பாரு, நீங்க 30 சொல்றது சொன்னது இங்க சரிதான். பாரு. நம்மள இதை எழுதிட்டா இப்போ திருப்பி எடுக்கிற டைம்ல நீங்க கொஞ்சம் இன்னும் விளங்கலையா நான் சொன்னது என்னண்டு? 20ங்கிற தரவு இதுக்கு தான் பாரு, விளங்கிட்டு சார், நீங்க சொன்னது 19ங்கிற தரவு இதுக்கு வரும். அதே மாதிரி 29ங்கிறது இந்த லைனுக்கு தான் பாரு. 30 சொன்னா இங்க வரும். ஓம் சார், அது 10 தான் வரும். நீங்க போட்டிருக்கிறது சரிதான். 10 வருமா? மத்த இது 8ஆ? ஓம் ஏன் நம்ம சந்தேகத்தை வச்சு பார்ப்போம். நான் குயிக்கா கவுண்ட் பண்றேன். சரியானே? பிள்ளையா சரியாங்கிற பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 நான் கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம். இப்படியும் கவுண்ட் பண்ணி குயிக் அப்படி வெட்டுறதை விட கொஞ்சம் எண்ணையும் போடலாம், அப்படியும் பார்க்கலாம் ஒத்த இதுல. சரி டக்குனு இப்ப 20 இந்த 29 1 2 3 4 5 6 7 8 இது சரி, 8 வரை சரியா? சரி அங்கே வர சரி, இது சரி பிள்ளைங்க.